30,000 மாணவர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட போட்டி. கியூரியாசிட்டியுடன் போட்டி போட்டு கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவர்கள். ஏஐ டெக்னாலஜி குறித்து மாணவர்களிடம் சிறப்பு கலந்துரையாடல். 5 லட்சம் மதிப்பில் பிரம்மாண்ட பரிசுகள். இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க எல்லாருமே படுசுட்டி. படிப்பு, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு எல்லா துறைகள்லையும் கால் பதிக்கிறாங்க. மாணவர்களோட இந்த பயணத்துல தினமலரோட பங்களிப்பு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஜெயித்து காட்டுவோம், வழிகாட்டி, நீட் மாதிரி தேர்வு உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் பிரத்யேகமா ஸ்டூடெண்ட்ஸுக்காக தினமலர் சார்பா நடத்தப்படுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த பட்டம் வினாடி வினா. தினமலர் நாளிதழோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் தான் பட்டம். இந்த வருஷம் பட்டம் வினாடி வினா போட்டி மதுரை லட்சுமி சுந்தரம் ஹால்ல கோலாகலமா நடந்துச்சு. தினமலர் நாளிதழ் மற்றும் சென்னை ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து போட்டிகளை நடத்தினாங்க. நிகழ்ச்சியின் கோ ஸ்பான்சர் சிவகாசி PSR என்ஜினியரிங் கல்லூரி, கிஃப்ட் பார்ட்னர் சத்யா ஏஜென்சி, ரெஃப்ரெஷிங் பார்ட்னர் அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் மற்றும் சாக்கோ கேக், ஸ்டேஷனரி பார்ட்னர் சீமா நோட்புக்ஸ். தினமலர் இணை இயக்குனர் R. லட்சுமிவேதி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வச்சாரு. அதைத் தொடர்ந்து தினமலர் மதுரை செய்தி ஆசிரியர் ரமேஷ்குமார் மற்றும் பள்ளி மாணவர்கள் குத்துவிளக்கு ஏத்துறாங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டத்தை சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. முதல் கட்ட போட்டி அந்தந்த மாவட்டங்களில் சுமார் 250 ஸ்கூல் கேம்பஸ்ல நடந்துச்சு. இதுல தேர்வான ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இறுதிக்கட்ட போட்டிக்கு செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20 GK கொஸ்டின்ஸ் அடங்கிய எழுத்து தேர்வு நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வத்தோட அரையிறுதி போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து SMS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள்கிட்ட AI டெக்னாலஜி பத்தி கலந்துரையாடல் நடத்தினாங்க. அரையிறுதியில அதிக மதிப்பெண்களுடன் 8 அணியினர் இறுதி போட்டியில் நுழைந்தனர். எக்ஸ்குவிசிட் மாஸ்டர் ஜவன தீபன் பரபரப்பான இறுதி சுற்று நடத்தினாங்க. மாணவர்கள் போட்டி போட்டு பஸ்ஸர் அழுத்தி பதில் சொன்னாங்க. ஒரு அணியினரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் தெரியாத நிலையில அந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் டீமுக்கு பாஸ் ஆச்சு. பரபரப்பான இறுதி சுற்று சூப்பரா முடிஞ்சிருக்கு. பரிசளிப்பு விழாவிற்கு தென் மண்டல போலீஸ் IG விஜயேந்திர பதாரி ஸ்பெஷல் கெஸ்டா கலந்துக்கிட்டாங்க. தினமலர் குரூப் மற்றும் பட்டம் ரொம்ப நல்லா இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இளைஞர் மாணவர்களுக்கு ஒரு நல்ல குவிஸ் காம்படிஷனு, நிறைய பொது விஷயங்கள் சம்மந்தமாக ரொம்ப நல்ல முறையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இளைஞர்களுக்கு இப்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்டர்நெட், த வேர்ல்ட் இஸ் அட் தேர் ஃபிங்கர் டிப்ஸ். இப்போ வந்து ஒன்லி ட்ரெடிஷ்னல் ஃபார்மல் எஜுகேஷன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பட்டம் இந்த மாதிரி மூலமாக நிறைய லேட்டஸ்ட் விஷயங்கள் சம்மந்தமாக நிறைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தேர் ஏபிள் டு கெட். மோர் தே இம்ப்ரூவ் தேர் ஸ்கில் செட்ஸ், தே கேன் பி ஹைலி சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் லைஃப். And it is a very important service that Dinamalar is doing for the youngsters. They are the future of our nation, and all this effort will be very useful for the society. இந்த வருஷத்தோட பட்டம் வினாடி வினா போட்டி முதல் பரிசை ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாலயா மெட்ரிக் பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஹரிஹர சிவன் மற்றும் தருண் தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பட்டத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரவுண்ட் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு. அடுத்தடுத்து நாங்கள் படித்த கொஸ்டின்லாம் கேட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. நாங்கள் பட்டம் மூலமாக எக்ஸ்ட்ரா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் யாரெல்லாம் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இப்போ என்னெல்லாம் நடக்குது எல்லாமே நாங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. இது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸாம் டெஸ்ட் அப்போ வந்து இதில் இருக்க கொஸ்டின்ஸையும் கேட்டு டெஸ்ட் வைப்பாங்க. அதனால இது வந்து எங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட்டம் வந்து எங்கள் புக்ஸில் வர்றதில் அது இதில் வந்து இப்போ நாங்கள் 10th படிக்கிறது வந்து இங்கே 9th நாங்கள் படிக்கிறப்பே வர்றப்ப எங்களுக்கு ரொம்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டடீஸ்லையும். அதைத் தொடர்ந்து லார்ட் வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சண்முக தர்ஷன் மற்றும் மிதுன் கார்த்திக் செகண்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு செகண்ட் டைம். போன வாட்டியும் இதே ஸ்டேஜில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தோம். இந்த வாட்டி பஜார் ரவுண்டில் மைனஸ் ஆயிடுச்சு. அது நாங்கள் சொல்லலான்னு வந்தது மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கோம். ஹாப்பியாக இருக்குது. பட்டமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா நிறைய ஒன் வேர்டு எடுக்கணும். நம்ம நோட்ஸ் எழுதுறத விட அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதே பெஸ்ட்டு.
அதுக்கடுத்து நீங்கள் ஒரு வாட்டி படிக்கும் போது அதை எழுதி பார்க்குறது அதை விட நல்லது. கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளியை சேர்ந்த மாணவிகள் பவ்யா மற்றும் சுபிக்ஷா 3ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளியிலேருந்து வரோம், மதுரை மாவட்டம். ஸோ நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ்குள்ளே வாங்குகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல்சோ டீச்சர்ஸ் ஸ்கூலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாமே வச்சனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ பட்டம் பேப்பர் அவங்களே ப்ரொவைட் பண்ணனால அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்கூல் மட்டும் டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் பேசாமல் அதை மட்டும் படிக்காமல் ப்ளஸ் நம்ம வெளியில் வெளி உலகத்தில் என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துட்டுருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ புக்கை தவிர நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா பட்டம் படிக்கலாம். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள லேப்டாப் மற்றும் டேப் வழங்கப்பட்டது. பரிசுகளை ஐஜி விஜயேந்திர பிரதாரி மற்றும் தினமலர் இணை இயக்குனர் ஆர் லட்சுமிபதி அவர்கள் இணைந்து வழங்கினார்கள். வருங்கால பாரத நாட்டோட தூண்களான இன்றைய பள்ளி மாணவர்கள் பட்டம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம்னு போட்டியில பங்கேற்ற மற்ற மாணவர்களுடைய நம்பிக்கை அரங்கம் முழுவதும் வியாபித்து இருக்க போட்டி கோலாகலமா நடந்து முடிஞ்சது.